கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று நாம் தியானித்த வண்ணமாக என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன் என்று சொல்லி தாவீதின் அனுபவங்களை தேவன் சமூகத்தில் அவன் வைத்திருக்கிற உறவை நாம் பார்த்தோம். இந்த வழியில் கூட அதே சங்கீதத்திலே 3ஆம் வசனம், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன் என்று சொல்லி ஆண்டவரை குறித்து ஒரு விவரத்தை இங்கே சொல்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் துதிக்கவோ தேடவோ அவர் சமூகத்தை நோக்கி பார்க்கின்ற போது பதில் கொடுக்கிற பாத்திரராக தேவன் இருப்பதாக நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட இடத்திலிருந்து தேவனை நோக்கி துதிக்கின்ற போது துதிகளுக்கு அவர் பாத்திரராக, துதிகளுக்கு அவர் தகுதி உள்ளவராக, துதிகளுக்கு அவர் பிரியப்படுகிறவராக, துதியிலே வாசம் பண்ணுகிறவராக சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தில் எவ்வளவோ 300 முக்கோடி தெய்வங்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. எவ்வளவோ உலக வழிபாடுகளில் பார்க்கின்றோம். ஆனால் மனிதனுடைய துதிக்கும், மனிதனுடைய சத்தத்திற்கும், மனிதனுடைய விண்ணப்பத்திற்கும் பதிலை கொடுக்கிறவராக தேவன் இருப்பதாக தாவீது சொல்கிறார். இன்றைக்கும் நாம் துதிக்கின்ற போதெல்லாம் அந்த துதியிலே தேவனுடைய பிரசனத்தை நாம் உணர முடிகிறது. நமக்குள்ளாக ஒரு சந்தோஷம் வருகிறது, நமக்குள்ளாக ஒரு ஆறுதல் வருகிறது, நமக்குள்ளாக ஒரு நம்பிக்கை வருகிறது. காரணம், அவரே துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார். அதனால் துதியை நாம் அதிகமாய் செலுத்த எப்போதும் துதிக்கின்ற மக்களாய் இருக்க வேண்டும். தாவீது சொல்வது போல, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். காரணம், அவர் ஒருவர் தான் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறார். அவர் கண்களிலிருந்தும் காணாதவர் அல்ல, காதுகளிலிருந்தும் கேளாதவர் அல்ல, மூக்கிலிருந்தும் முகராதவர் அல்ல, காலிலிருந்தும் நடவாதவர் அல்ல. அவர் காண்கிறவராக, கேட்கிறவராக. இந்த உலகத்தில் எந்த ஒரு மனுஷனோ தெய்வத்தை நோக்கி துதிக்கின்ற போது, ஆண்டவரை நோக்கி பாடுகின்ற போது, ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற போது அவர் ஒருவர் தான் பதில் கொடுக்க முடியும். அதனால் நம் தேவன் துதிக்கு பாத்திரர் என்று சொல்லி அனுதினமும் தேவனை துதிக்க நாம் கவனம் செலுத்துவோம். அதுவே தேவனுடைய பார்வையிலே உகந்ததாக இருக்கிறது. பாடிட பாத்திரரே உங்கவனே சுவிநாமமதே, துதிக்கு பாடிட பாத்திரரே உங்கவனே சுவிநாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் என்னை நேயம்மை ஸ்தோத்திரிப்போமே, அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாளுமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம், நன்றியாளுமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம். எந்த வனாந்திர யாத்திரையில் என்பதாமே சுனமோடிருப்பா, போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானத ஸ்தோத்திரிப்போமே, அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாளுமே மிக பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாட்டிடுவோம். ஆராதிக்கிற தேவனே, எல்லா தேவனுக்கும் மகாராஜாவாக, எல்லாவற்றுக்கும் மேலானவராக, துதிக்கு பாத்திரராய் இருப்பதற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். அன்பின் ஆண்டவரே, எங்கள் தேவன் ஜீவிக்கிறவரும் எங்களை காண்கிறவரும் எங்கள் துதிகளுக்கெல்லாம் பாத்திரமாக தகுதியுள்ள தேவனாக இருப்பதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த துதிகளை ஏற்றுக்கொள்வதற்காக, துதியை நீ பிரியத்தோடு கூட சுவாசிப்பதற்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே, எங்களுக்குள் உடைய பிரசனம் இறங்கட்டும். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.